இந்த தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்ச உணவுப் பொருள் அறுவடை, அதாவது உணவுங்கிறது ஒன்று மிக உயர்ந்த முறையில் உற்பத்தி செய்யப்பட்டாலும் கூட அந்த கடைசியில் அறுவடைங்கிறது அந்த தானியத்தை எடுக்கிறது இல்லையா, அறுவடை செய்கிறது. அதற்கு பிறகு அது உணவாக மாறுகிறது. இந்த ரெண்டு இடத்துலையும் தப்பு நடந்தால் கூட தப்பு தான், சரியா. அறுவடை தொழில்நுட்பங்கிறது நம்ம முன்னோர்களால் மிக உயர்ந்த முறையில் உருவாக்கப்பட்டது. முழுமையான முறையில் பயிர் இடைவெளி சொல்லியிருக்கோம் இல்லையா, நெல்லுக்கு குறுவை நண்டூர சம்பா நரியோட அந்த மாதிரி பயிர் இடைவெளி, அதுபோலவே நீர் நிறுத்துவது, முழுவதுமாக மழை நீரை நிறுத்துவது, அறுவடை செய்வது. அறுக்கும்போது அது சேதம் இல்லாமல் அந்த நெல்லில் இருக்கிற அந்த மேலே உள்ள முட்கள் கூட உடஞ்சிடாமல் அதனுடைய உயிர் கட்டமைப்பு, உயிர் வேதியியல் கட்டமைப்புன்னு சொல்கிறோம், அது கூட சிதையாமல் அறுவடை பண்ணி எடுக்கிறது. அந்த முறையில்